ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான பெஸ்டான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டெலகிராம் சர்ச் பாக்ஸில் நம்மளுடைய குரூப்பை பொறுத்த மட்டும் என்னுடைய ஃபோட்டோ இருக்கும், அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சிமெண்ட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ரீசன் சமயத்தில் ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறமா ஒரு அப் ட்ரெண்டோட ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? இதில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கும், பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி. ஸோ வரக்கூடிய நாட்களில் அல்ட்ரா சிமெண்ட்டை பொறுத்த மட்டும் 11,846க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா. அதே போல் கடைசியாக 2 ஸ்டாக் நான் ஷோ பண்ணுறேன். சரிங்களா? 4வது 5வதும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக். அது என்னங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பிரிட்டானியா. ஸோ இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த லெவலை பொறுத்த மட்டும் 6,260க்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது ட்ரெண்ட் பிரேக் அவுட்டான ஸ்டாக். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இல்லாத உச்சத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதனால் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் இந்த ஸ்டாக்கை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3வதாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பவர் கிரிட். ஸோ இதுவுமே ஒரு சின்ன ட்ரெண்ட் பிரேக் அவுட்டை பட் சஸ்டெயின் ஆகிருக்கு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஸோ வரக்கூடிய நாட்களில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் தான். ஸோ 343க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடேக்கு பயன்படுத்தலாம். ஸோ நான் கடைசியாக 4வதும் 5வதும் ஸ்டாக் சொன்னேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ கிளியர் கட்டான ஒரு வியூ கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் கூட பயன்படுத்தலாம். ஸோ வரக்கூடிய நாட்களில் ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த மட்டும் 1,364க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. எப்போதுமே இந்த மாதிரியான ஸ்டாக் பிரேக் அவுட் நடக்கும்போது அடுத்த நாள் கேண்டில் ஃபார்ம் ஆகச்ச ஓப்பனும் லோவும் சேமாக இருந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஷுவர் ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? அதை செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் 2,960க்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கூடிய ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னா இந்த 5 ஸ்டாக்கில் ஏதோ ஒரு ஸ்டாக் டாப் 10ல் வந்துச்சுன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயும் செக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது. இல்லை மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குங்க பட்சத்தில் நெகட்டிவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அது மோரோவர் நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அதனுடைய வீடியோவை நாளைக்குள்ளே கொடுத்துட்றேன். சரிங்களா? செல் சைடு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இதில் இப்படி உருவாகச்ச சரிங்களா ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு. இப்போ வர மண்டே கேண்டலில் பை சைடு மார்க்கெட் மூவ் ஆகுது. ஏன்னா மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் நிறையா பேர் கேட்கக்கூடிய சார் நான் நைட் உட்காந்தே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையை பொறுத்த மட்டும் நீங்கள் நைட் உட்காந்து ஹெவியாக அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ட்ரேட் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன வந்துச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ட்ரி கொடுக்க போகிறீங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா லாஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் ஆகிறதுக்கு மார்க்கெட்டை செக் பண்ணுவாங்க. பட் ட்ரேடரை பொறுத்த மட்டும் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலே போதுமானது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். 9-8க்கெலாம் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை செக் பண்ணியே நீங்கள் ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த சூழலை வச்சு மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னா இதெல்லாம் டாப் 10ல் வரும்போது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? இதெல்லாமே ப்ராக்டிஸ்க்காக தான். இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லைவாக ட்ரேட் பண்ணுறது நல்ல விஷயம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.